நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மேஷ ராசியில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சரிச்சிருக்காங்க. ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிருக்காங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார். ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு. கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா வான்மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்க்குறோம். கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க, எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, யாரோடு சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நடக்கிறது வேறு மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறதில் அப்படியே நடந்துகிட்ருக்கு, நீங்கள் சொல்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கு, எங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும். சரிங்களா? இப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களா, டவுட்டே கிடையாது. ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை, கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான். சரிங்களா? அப்போது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட, ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து, உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தாது. அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன், இந்த கிரகநிலைகள், இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமாக வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. சரிங்களா? அதுதான் உண்மை. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? ஓப்பனாகவே சொல்கிறேன், 15லேருந்து 20% தான் கோச்சார பலன் பேசும். உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னே சொல்லலாம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபுத்தி போகுதா, எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு பாசிட்டிவ் எப்போ, நெகட்டிவ் எப்போ, என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் 100% நல்ல பலன் அனுபவிக்குங்கிறத ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பொதுவான பலனாக ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் வந்து கேது இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தாங்க. சரிங்களா? இது வந்து சில பிரச்சனைகளும் கஷ்டத்தையும் சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தையும் சில சோதனைகளையும் கொடுக்கும். ஆனால் உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறனால எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் எங்கே இருக்கார், 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இந்த மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இருக்கார். அப்போ ஏதோ ஒரு சுற்றி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாற்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழப்பமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராசியில் இருக்க கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை குழப்பத்தை கொடுப்பார். ஆனால் சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறனால இந்த மாதம் முழுக்கவே எந்த பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக அதை உங்களால் ஒரு எதிர்கொள்ள முடியும், சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமையும். கவலையப்படாதீங்க. சரிங்களா? சின்ன பிரச்சனைகள், சின்ன தடங்கல்கள், சின்ன சோதனைகள் உங்களுக்கு வரும். ஆனால் பெரிய அளவுக்கு வருமானா கிடையாது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார். அப்போ உங்கள் மைண்டு ஸ்டடியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க. கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நீங்கள் தெளிவுக்கு வர போகிறது சந்தேகமே கிடையாது. ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா?
பயப்படாதீங்க, எதையும் சமாளிப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. 2ஆம் அதிபதி புதன். 2ஆம் அதிபதி புதன் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இதெல்லாம் அற்புதமான அமைப்புங்க. பணம் வரக்கூடிய மாதம் சொல்லலாம், சரிங்களா? ஒரு சில பேருக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது, திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான முயற்சி, ஒரு சில பேர் கல்யாணமே நடக்கும் இந்த மாதம். ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் நடந்துடும். ஒரு சில பேருக்கு நல்ல வரன் தேடி வரும், சரிங்களா? பணம் வரும், பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைகிற மாதிரி வந்துடும். வாகனம் வாங்குறது முக்கியமாக சொல்லப்போனாங்க, இந்த மாதம் வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அதேமாதிரி இப்போ வீடு இடித்து புதுசாக புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லிடலாம். வாகனம் வாங்குறதுக்கு ஒரு அருமையான மாதம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன், கையில் பணம் இல்லை, லோன் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதம் கேட்ட கடனும் கேட்ட உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? 8ஆம் இடத்துல சனி இருக்கார். கொஞ்சம் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. விபத்து சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? மற்றபடி சுக்கிரனெல்லாம் நல்லா இருக்கார். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரனும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால, அதுவும் சுக்கிரன் பாருங்கள் இந்த மாதம் கடைசி பகுதியெல்லாம் உங்கள் ஜென்ம ராசிக்கே, அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். தொழில் நல்லா இருக்குங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? அளவாக முதலீடு போடுங்க. பெரிய முதலீடெல்லாம் போட்டு மாட்டிக்காதீங்க. கரெக்டாக முதலீடு போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த தொழிலை கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக்க முடியும். அஷ்டம சனி நடந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். வேலை முக்கியமாக சொல்லப்போனால் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிடும், சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். வேலையை மட்டும் மாற்றிடாதீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடாதீங்க. அஷ்டம சனியில் வேலையை மாற்றக்கூடாது. வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதுசாக வேலை மாற்றுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற இடத்துல வேறு சில அறிமுகமெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வேறு சில நண்பரோட கான்டாக்ட் எல்லாம் கிடச்சி அவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். அப்போ பழைய வேலையே பரவாயில்ல சாமிங்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் இருக்கிற வேலையை விட்டு பறக்கிற காசப்படுறதை விட்டுருங்க. இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக வேலையில் எதுவும் மாற்ற வேண்டாம். ஏற்கனவே வேலையில் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், சமாளிப்பீங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா சூரியன் நல்லா இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு திருமண யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும். புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். என்ன காரணம்னா 5ஆம் அதிபதி குரு 5ஆம் இடத்தையே பார்க்குறார். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைங்கனால் ஆதாயம், குழந்தைங்கனால் லாபம், குழந்தைங்களை நீங்கள் செட்டில் பண்ணுறது, வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும், சரிங்களா? இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் அப்படியே லைட்டாக ப்ராப்ளம் கொடுக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கேது வந்து ராசியில் இருக்கார். கொஞ்சம் மனக்குழப்பத்தையும் கொஞ்சம் ஹெல்த்தில் சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். பிபி இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இருக்கலாம், கொஞ்சம் சுகர் இருக்கவங்கலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பெரிய சோதனைகள் நடக்காதுங்க, பயப்படாதீங்க. சூரியன் கெட்டு போனால் தான் உங்களுக்கு பிரச்சனையே. இந்த மாதம் சூரியன் நல்லா இருக்கிறனால எதையும் சமாளித்து தாங்கி வெளியே வருவீங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக சமாளிக்க முடியும். ஏன்னா மனுஷன் ஒரு சமாளிச்சிட்டாலே பிரச்சனை இல்லை. சமாளிக்க முடியாமல் இருந்தால் தான் நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நரக வேதனை இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. கஷ்டம் இருக்கும், ஆனால் சமாளிப்பீங்க, பயப்பட வேண்டாம், சரிங்களா? எல்லா சிம்மராசிக்காரங்களும் ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், திருமணம், புத்திர பாக்கியம், அதேமாதிரி தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது, வேலை இல்லாமல் இருக்கவங்க வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்மராசி நேயர்களுக்கு அமையும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்கவுங்க நடக்கக்கூடிய தசாபுத்தி, ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.